Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல 1 ரோல பிஸ்கட் நாட் கூடைக்கு 3 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை எப்படி பின்றதுன்னு ஃபுல் கிளியர் வீடியோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் பின் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த உருட்டு கைப்பிடி பின்றதுக்கு 3 ஒயர் ஒரு ஒயரும் 5.5 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். கரெக்ட்டா சென்டர் பார்த்து ஒன் சைடு கைப்பிடி பின்னி முடிச்சிட்டேன். இதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடும் ஜாயின் பண்ணனும். இந்த ரெட் கலர் நாட் இருக்கு இல்லையா, இதுக்கு மேல இருக்கிற இந்த மிக்ஸ்டு நாட் இருக்கு பாருங்க, இதுல தான் ஒயரை வந்துட்டு ஜாயின் பண்ணிருக்கேன். சோ இந்த பக்கத்துலயும் கரெக்ட்டா இந்த மிக்ஸ்டு நாட் இருக்கு பாருங்க, இதுல ஜாயின் பண்றேன். உங்களோட பேஸ்கெட் மாடலுக்கு ஏத்த மாதிரி சென்டர் கரெக்ட்டா பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேல இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ல இந்த 3 ஒயரையும் வெளி பக்கமா எடுக்கிறேன். எடுத்துட்டு ரெண்டு பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாம ஈக்குவலா வச்சுக்கோங்க. இப்போ கைப்பிடி பின்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட்ல 3 ஒயர், ரைட் ஹேண்ட்ல 3 ஒயர் இருக்கும். இதுல நடுவுல இருக்கு இல்லையா, அந்த 2 ஒயர் எடுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் ஒயர் மேல ரைட் ஹேண்ட் ஒயரை இப்படி இன்டு மாதிரி வைக்கிறேன். இப்போ அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் ஒயர் எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறேன். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டாவது ஒயர் இருக்கு இல்லையா, அதை லெஃப்ட் ஹேண்டுக்கு கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒயருக்கு மேலே இந்த ஒயர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒயருக்கு கீழ் பக்கத்தில் இந்த ஒயரை கொண்டு வந்து ரெண்டாவது ஒயருக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி வைக்கணும். ஒரு ஒயருக்கு கீழே வச்சோன்னா அடுத்த ஒயருக்கு மேல் பக்கத்தில் இந்த ஒயரை வைக்கணும். இப்போது லெஃப்ட் ஒயரை ரைட் ஹேண்டு கொண்டு வரணும். இந்த ஃபர்ஸ்ட் ஒயருக்கு மேலே ஒயர் இருக்குது, ஸோ மேலே வைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஒயருக்கு கீழே ரெண்டாவது ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். அடுத்து இன்னும் ஒரு ஒயர் தான் இருக்குது, இதை லெஃப்ட் ஹேண்டு கொண்டு போகணும். இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்குது பாருங்கள், இதுக்கு கீழ் பக்கத்தில் நம்மளால் கொண்டு வர முடியாது, ஏன்னா ஆல்ரெடி கீழே ஒயர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒயருக்கு மேலே, ரெண்டாவது ஒயருக்கு கீழே, மூணாவது ஒயருக்கு மேலே இந்த ஒயரை இப்படி கொண்டு வரணும். இது நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கைப்பிடி வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். இப்போ இந்த ஸ்டெப்பில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறுபடியும் இதை திருப்பி பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது கைப்பிடி பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது லெஃப்ட் ஹேண்டில் 3 ஒயர், ரைட் ஹேண்டில் 3 ஒயர் இருக்கு இல்லையா, இது ரைட் ஹேண்டில் இருக்கிற நடுவில் இருக்கிற ஒயர் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற நடு ஒயர் லாக் ஆகிருக்கு. இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணணும்னாக்கா, ஃப்ரீயாக இருக்கு இல்லையா, அதை விட்டுடணும். லாக் ஆகிருக்கு பாருங்கள், அந்த பக்கத்தில் இருக்கிற ஒயரை தான் ஃபர்ஸ்ட் எடுத்து பின்னணும். இதை அடையாளமாக வச்சுக்கோங்க. சப்போஸ் மாற்றி பின்னிங்கன்னா இது கரெக்டாக வராது. இப்போ லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒயரை இப்படி பின் பக்கமாக கொண்டு வரேன். ரைட் ஹேண்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே இப்படி கொண்டு வரணும். சப்போஸ் லெஃப்ட் ஹேண்ட் ஒயரை எடுக்காமல் இப்போ ரைட் ஹேண்டு ஒயரை எடுத்து நம்ம பின்னோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், ரைட் ஹேண்டு ஒயரை இப்படி பின் பக்கமாக கொண்டு வரேன். வழக்கம் போல் ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு அந்த நடுவில் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டாவது ஒயருக்கு மேலே இப்படி நம்மளால் வைக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி மேலே ஒயர் இருக்குது. ஸோ இதை மாதிரி பின்னிங்கனாலும் தப்பாக வரும், ஏன்னா தப்பு பண்ணோன்னு நமக்கே தெரியாது. இதை அடையாளமாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா தப்பு பண்ணாமல் இந்த ஹேண்டில் பின்ன முடியும். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள், ரைட் ஹேண்டில் இருக்கிற நடு ஒயர் ஃப்ரீயாக இருக்குது, லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற நடுவில் இருக்கிற ஒயர் லாக் ஆகிருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒயர் என்ன பண்ணணும், இப்படி பின் பக்கமாக கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு ரைட் ஹேண்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே இப்படி வைக்கணும். இப்போ லெஃப்ட் ஒயரை பின்னியாச்சு. அடுத்து ரைட் ஒயரை பின்னணும். ரைட் ஹேண்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, இதை இப்படி இந்த ஹேண்டிலோட உள் பக்கத்தில் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே இப்படி வைக்கணும். இப்போ அடுத்து லெஃப்ட் ஒயர் இப்படி உள் பக்கமாக கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுடணும். விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே இப்படி வைக்கணும். இப்போது ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒயரை எடுத்து பின்னணும். ரைட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒயரை இப்படி உள் பக்கமாக கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுருங்க, ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே இப்படி வைக்கணும். இதே மாதிரி லெஃப்ட் ரைட்டுன்னு மாற்றி மாற்றி பின்னணும். இந்த மாதிரி உருட்டு கைப்பிடி பின்னும் போது பிகினிங் ஸ்டேஜில் என்ன பிரச்சனை வரும்னாக்கா, இப்போ நம்ம உருட்டு கைப்பிடி பின்னிக்கிட்டே இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் ஒயருக்கு பதில் ரைட் ஹேண்ட் ஒயரோ, இல்லை ரைட் ஹேண்ட் ஒயருக்கு பதில் லெஃப்ட் ஹேண்ட் ஒயரோ மாற்றி எடுத்து பின்னிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மிஸ்டேக் பண்ணோன்னு நம்மளாலே கண்டுபிடிக்க முடியாது, அதை கரெக்ட் பண்ணவும் முடியாது. மறுபடியும் முதல்ல இருந்து ஃபுல்லாகவே பிரிச்சுட்டு போடுற மாதிரி வரும். ஹேண்டில் இந்த கம்ப்ளைண்ட் தான் நிறைய எனக்கு வரும். ஸோ 4-5 வருஷமாகவே இந்த நடுவில் இருக்கிற ஒயர் அடையாளமாக பார்த்து பின்னுங்கன்னு தான் என்னோட எல்லா ஹேண்டில் வீடியோஸ்லையும் நான் சொல்லியிருப்பேன். 3 ஒயர் உருட்டு கைப்பிடினா நடுவில் இருக்கிற ஒயரை அடையாளமாக வச்சுக்கலாம். எந்த ஒயர் லாக் ஆகிருக்கு, எந்த ஒயர் ஃப்ரீயாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இதே 4 ஒயர், 5 ஒயர், 6 ஒயர் உருட்டு கைப்பிடியும் எப்படி பின்னுறதுன்னு நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுலலாம் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ரெண்டாவது ஒயரை அடையாளமாக வச்சுக்க சொல்லியிருப்பேன். எனக்கு எப்படி உருட்டு கைப்பிடி போட்டாலும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்காகவே
ஒரே ஒரு ஒயரில் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னும் நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது, ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். அந்த ஒரு ஒயர் உருட்டு கைப்பிடியை நீங்கள் 3 ரோல் 4 ரோல் கூடைக்கு கூட தாராளமாக போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு 2 ரோல் கூடைக்கு ஒரு ஒயர் உருட்டு கைப்பிடி பின்ன போகிறீங்க அப்படின்னாக்கா உள் ஒயர் ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. ஒரு 3 ரோலுக்கு மேலே நீங்கள் ஒரு ஒயர் உருட்டு கைப்பிடி பின்ன போகிறீங்க அப்படின்னாக்கா உள் ஒயர் ஒரு 8 ஒயர் 9 ஒயர் வச்சிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த உருட்டு கைப்பிடி. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒரு முறைக்கு 2 முறை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். இதே மாதிரி இந்த கைப்பிடி ஃபுல்லாகவே பின்னிட்டு வரும்போது பாதியில் இந்த கைப்பிடியை விடணும் அப்படின்னாக்கா அப்படியே நம்மளால் விட முடியாது. விட்டிங்கன்னா ஃபுல்லாக பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால் நடுவில் இருக்கு இல்லையா, இந்த நடுவில் இருக்கிற ஒயர் இப்போ நான் முடி போடுறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு முடி போட்டுக்கோங்க. முடினா முடி போட வேண்டியதில்லை. இந்த ஒயரில் இப்படி சொருகி விட்டுட்டிங்கன்னா போதும், இது பிரியாது. உங்களோட வேலையை முடிச்சுட்டு வந்து மறுபடியும் இந்த நடுவில் இருக்கிற ஒயரை இப்படி எடுத்துட்டு இந்த கைப்பிடியை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணும்போது அந்த நடுவில் இருக்கிற ஒயரை அடையாளமாக வச்சுக்கோங்க. எந்த ஒயர் வந்துட்டு லாக் ஆகிருக்கு, எந்த ஒயர் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ லாக் ஆகிருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் இருக்கிற ஒயரை தான் எடுத்து பின்னணும். இப்போது உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். கைப்பிடி ஃபுல்லாகவே பின்னி முடிச்சுட்டு 2 பக்கத்து கைப்பிடியும் ஒரே அளவில் இருக்கான்னு ஒரு முறை வச்சு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது, ஓகேவா? இப்போது இந்த 2 கைப்பிடியும் எனக்கு ஒரே அளவில் இருக்குது. இப்போது இன்னொரு பக்கத்து கைப்பிடியை பேஸ்கெட்டில் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ரஃபாக வந்துட்டு ஒரு முடி போட்டுக்கோங்க, இந்த ஒயர் வந்துட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. இன்றைக்கி நான் பிஸ்கெட் நாட் கூடைக்கு இந்த 3 ஒயர் உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எத்தனை ரோல் கூடைக்கு வேணாலும் இந்த கைப்பிடியை போடலாம், எந்த நாட் கூடைக்கு வேணாலும் இந்த கைப்பிடியை போடலாம், மேட்சிங்காக இருக்கும். இந்த ரெட் கலர் நாட் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே மிக்ஸ்டு நாட் இருக்குது பாருங்கள், இதில் தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன். மிக்ஸ்டு நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் இந்த 3 ஒயரை இன்செர்ட் பண்ணுறேன். அப்புறம் மீதி 3 ஒயரை இந்த நாட்டுக்கு கீழே இருக்கிற ஹோலில் இன்செர்ட் பண்ணுறேன். இங்கே சைடில் இருக்கிற ஹோலில் நம்ம இன்செர்ட் பண்ணோம்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு கீழே இருக்கிற ஹோலில் இன்செர்ட் பண்ணுறேன். பிஸ்கெட் நாட் கூடைக்கு இந்த மாதிரி ஒயரை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உள் பக்கத்தில் இருக்கிற 3 ஒயரையும் நல்லா ஒரு டைட்டாக முடி போட்டுக்கோங்க. ஒரு 2-3 முடி போட்டுக்கோங்க. முடி போட்டுட்டு எல்லா ஒயரையும் கூடைக்குள்ளேயே சொருகி விட்டுடணும். இதே 3 ஒயர் உருட்டு கைப்பிடியை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய கூடைக்கு போட போகிறீங்க அப்படின்னாக்கா உள் ஒயர் வச்சு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உள் ஒயர் வச்சு உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது, ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். பேஸ்கெட்டும் கைப்பிடியும் தனித்தனியாக ஆடாமல் இருக்கிறதுக்காக ஒரு அடி ஒயர் எடுத்து 2 பக்கத்துலேயும் கட்டி விட்டுக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம 3 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.